ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் அப்கமிங் எல்சியூ ஃபிலிம்ஸ் என்னதெல்லாம் லைனாக வரப்போகுதுங்கிறத பற்றி அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னால் அது கண்டிப்பாக நம்ம லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான், அதாவது எல்சியூ தான். எல்சியூலேருந்து அடுத்ததாக என்ன படம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட கைதி படம் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வரப்போகுது. ஸோ கைதி 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வச்சு விக்ரம் 2 படம் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எடுக்க போகிறாரு. இதோட எல்சியூ முடியாதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ 2 எடுக்கிறதுலேயே ஒரு முக்கியமான பிளானில் இருக்காராம். பட் இப்போதைக்கு அது நடக்குமான்னு தெரியல. ஒரு பிளானில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆஃபீஸில் இது நடக்கும்னு சொல்லலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த எல்சியூ எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் கொடுக்கலான்னு இருக்காராம். அந்த படத்தோட ஐடியாஸை நம்ம சூர்யாவும் லோகேஷ் கனகராஜும் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களா. ஐடியாஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ் இப்போதைக்கு எல்சியூ லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா கைதி 2, விக்ரம் 2, அதுக்கப்புறம் லியோ 2 படம் பார்த்தீங்கன்னா வெறும் பிளான்ஸ் தான். ஆஃபீஸில் நடக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்சியூ முடிஞ்சிடும். எல்சியூ முடிச்சதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட கேரக்டரான ரோலெக்ஸை வச்சு ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் பண்ண போகிறாரு. இப்படி லியோ 2 படம் நடக்கலனாலும் அப்கமிங் எல்சியூ ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கேரக்டர் நேமான லியோங்கிற ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரோட நேமே போது தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அரங்கமே அதரும். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம லோகேஷ் கனகராஜ் எந்த இடத்துல நம்ம தளபதி விஜயோட லியோ தாஸ் கேரக்டர் நேமை யூஸ் பண்ண போறாருன்னு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிவடைகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.